பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். இக்கால வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் என்ன என்று பார்ப்போம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 21 அதிகாரம் 5வது வசனம், நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொல்லப்பட்டுள்ளது. நம்முடைய வாழ்நாளிலே எல்லா விதமான காரியங்களையும் சிந்தித்து பார்க்கும் பொழுது மிகவும் வேதனைக்குரிய காரியங்களாக காணப்படுகிறது. அப்படியாய் கர்த்தர் பேசுகிற வார்த்தை என்னவென்றால், கர்த்தருடைய மகிமையின் வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது, ஆண்டவரே, என்னுடைய வாழ்நாளிலே மறைக்கப்பட்டிருக்கும், மறந்திருக்கும் வேதனைக்குரிய சகல காரியங்களையும் நீர் புதிதாக்குகிறீர் என்று வேதத்தின் நிமித்தமாக என்னோடு கூட வேலைகளை பேசுகிறீர். என் சரீரத்திலே பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான நோயின் வேதனைகள், வலியினாலே துடிதுடிக்கும் என்னுடைய சரீரம் உடைய கிருபையினாலே புதிதாக்கப்பட வேண்டும். என்னுடைய குடும்பத்திலே பலவிதமான கஷ்டங்கள், தாங்க முடியாத வறுமையின் கொடுமைகள் நிலைத்திருக்கிறது. நீர் அவைகளை புதிதாக்கும். இதோ என் மகனுக்கும் மகளுக்கும் திருமணமாகவில்லையே என்ற துக்கம், வேலை வாய்ப்பு இல்லையே என்ற வேதனை, குழந்தை பாக்கியம் இல்லையே என்ற வியாகுலம், பிற்பட்ட காரியங்களை கர்த்தர் நினைவு கூர்ந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கவே நீர் ஆசீர்வதித்து காத்து ரட்சித்தருளும். உடைய கண்களில் அப்படியா கிடைக்கும். உடைய கண்களிலே கிருபையை பெற்றுக்கொண்ட நான் இவ்வுலகத்திலே ஆசீர்வாதமாய் வாழ எனக்கு நீங்க தயவு கூர்ந்தபடியினாலே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். என்ன அவயங்களிலே ஒவ்வொரு உறுப்புகளையும், ஒவ்வொரு அவயங்களையும், ஒவ்வொரு இரத்த குழாய்களையும், நரம்புகளையும், தசைகளையும், எலும்புகளையும் நீர் பலப்படுத்தி காத்து ரட்சித்த தயவுக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திர ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திர துதியும் நன்றி செலுத்தக்கூடிய பாக்கியத்தையும் அடியானுக்கு தந்து ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தருளும். உம்மை நம்பி இருக்கிறேன் அப்பா. உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளை நீர் ஒருபொழுதும் கைவிடுகிறதில்லை. உம்முடைய கண்களிலே இரக்கம் கிடைத்திட, உம்முடைய கண்களிலே கருணை கிடைத்திட நீரே தயவு கூறும்படியாக அவன் நோக்கி வேண்டிக் கொள்கிறோம். வேண்டிக் கொள்வதற்கும் செபிப்பதற்கும் அதிகமாகவே செய்யக்கூடிய என்னுடைய விசுவாசத்தின்படி என்னுடைய பழமையாக்கப்பட்ட பரிதபிக்கக்கூடிய நிலையில் இருக்கும் என்னுடைய வாழ்க்கையை நீர் புதிதாக மாற்றப் போவதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரத்தின் மகிமையை நான் செலுத்தக்கூடிய பாக்கியவானாக உடைய பார்வையிலே காணப்படட்டும். எல்லாவற்றையும் புதிதாக்குற என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்ற மன தைரியத்தோடு நான் இந்த நாளை, இந்த வருடத்தை கடந்து வர உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைக்க நீர் தயவு கூர்ந்தபடியினாலே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று அவரை நன்றி இருதயத்தோடு துதித்து ஸ்தோத்திரித்து கடந்து வாங்க. உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து காத்துக்கொள்வார். ஏதோ இந்நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கின்றவர்களை கர்த்தர் மகிமையாய் வல்லமையாய் இம்மட்டும் காத்து கொண்ட தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவரே, இம்மட்டுமாய் என சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் நீர் கடந்து வர கிருபை காட்டினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டும் ஆயுள் நாட்களை பெருக செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். புதிய வருடத்தை துவங்குகிற எங்களுடைய வாழ்க்கை உடைய கண்களிலே கிருபை கிடைக்க, இரக்கம் கிடைக்க எங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் புதிதாக மாற்றும், மகிமையினால் நிரப்பும். உமக்கு சாட்சியுள்ள ஆத்மாவாக எப்பொழுதும் உடைய சன்னிதானத்தில் நிலைத்திருக்க நீர் எனக்கு தயவு கூர்ந்தபடியினாலே உமக்கு நன்றி ஆண்டவரே என்று அவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஆத்மாவாக நீங்கள் வாழும் பொழுது நிச்சயமாகவே உங்களுடைய விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்து, உங்களுடைய சரீர பலவீனங்களிலிருந்து விடுதலை கொடுத்து, உங்களுடைய துக்கத்தின் சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் மீட்பை உண்டு பண்ணி
உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து காத்துக்கொள்வார். கிறிஸ்துவுக்கே சதா காலங்களிலும் மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.